அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 200க்கு 200 வெல்வோம் அப்படின்னு இருமாப்போடு சொல்கிறாங்க. உங்களோட கூட்டணி கணக்கு எல்லாத்தையுமே நான் மைனஸ் ஆக்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரடி சவாலை திமுக கிட்ட முன் வச்சிருப்பாரு. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா, அந்த ஒரு மேடை பேச்சுக்கு அப்புறமா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத பல வருடங்களாக வலியுறுத்திட்டு வராரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது தொகுதியில் கூட சீட்டு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற தன்னோட ஆதங்கத்தை பல மேடைகளில் விடுதலை சிறுத்தை கட்சிகளோட முக்கிய நிர்வாகிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதையே விஜய் அவர்கள் எங்களோட கூட்டணியில் சேர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் அப்படின்னு அறிவித்ததை ஆஃபர் அப்படின்னு கிண்டல் பண்ணார். 2 மணி நேரம் சினிமா ஷூட்டிங்னு கேலி பண்ணாங்க. ஆனால் அதே கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒருத்தர் ஆதவ் அர்ஜுனா, அவர் அதே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் இனி தமிழ்நாட்டில் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது கண்டிப்பாக அளிக்கப்படணும் அப்படிங்கிற தன்னோட கருத்தை வலுவாக பதிவு பண்ணார். இது திமுக அரசுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்த உடனடியாக திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்தார். இது ஒரு பக்கம் இருக்க, அதே திருமாவளவன் சில நாட்களுக்கு அப்புறமா திமுக மேலே எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்குது, அவங்க நிறைய விஷயங்கள் மாற்றிக்க வேண்டியதும் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நாங்கள் பேசி தீர்த்துப்போமே தவிர தேர்தல்னு வந்துட்டா திமுக கூட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி பாதி விமர்சிச்சும் பாதி விட்டு கொடுக்காத மாதிரியும் பேசிட்டு போனது பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆங்காங்கே நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களில், ஆர்ப்பாட்டங்களில் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் அடுத்த முதல்வர், திருமாவளவனுடைய ஆதரவு இல்லாதவர்களால் முதல்வராக முடியாது அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை பேசுகளையும் பேசிட்டு வந்தாங்க. அதற்கான வீடியோக்களும் இணையத்தில் வைரலாச்சு. இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் நடுவில் அப்பப்போ சர்ச்சைக்குரிய வகையில் மோதல்கள் ஏற்பட, இப்போ இவங்களோட தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரியாருடைய நினைவு நாள் அப்போ திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட ஆட்சி சொல்லப்போனால் அப்படி நடக்கலை. பெரியார் வழியில் அவங்க நடக்கலை. காரணம் என்னன்னா, ஆணவ கொலைகள் அதிகம் நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருது. பெரியார் சாதிக்கு எதிராக போராடினவர், சாதி மறுப்பை அதிகமாக வலியுறுத்தினவர். அவரோட பெயரை சொல்லி ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி ஆணவ கொலைக்கு எதிராக தனியாக ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு பலமுறை வலியுறுத்தியும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரல. அப்புறம் எப்படி இது பெரியாரனுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய கட்சியாக ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதே வார்த்தையை மாநாட்டில் விஜய் அவர்களும் பயன்படுத்தியிருந்தாங்க. அறிஞர் அண்ணா, பெரியார் இவங்க எல்லாருடைய பெயரை பயன்படுத்தி திராவிட மாடல் அப்படின்ற ஒரு பெயரில் நம்மளை ஏமாத்திட்டு வர்றதா அவர் ஒரு குற்றம் சாட்டியிருப்பார். இப்போ அதே விஷயத்தை தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு பொதுக்கூட்டத்தில் பேசின பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய இந்துத்துவ சக்திக்கு எதிரான ஒரே மாடல் இடதுசாரி மாடல் மட்டும்தான். தமிழ் தேசிய மாடல், திராவிட மாடல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் விட உண்மையாக மக்கள் கூட நின்று இந்த இந்துத்துவ சக்தியை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி இடதுசாரி மாடல் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், பிஜேபியை வீழ்த்துறதுக்காக தான் திமுகவோடைய நாங்கள் இணைஞ்சோம், இப்போவும் சொல்கிறோம் பிஜேபியை வீழ்த்துறதுக்காக இன்னமும் கூட திமுகவோடு இணைந்து அடிமட்ட அளவில் இறங்கி பணி செய்கிறதுக்கு ரெடி. ஆனால் அதே திமுக தொழிலாளர்களுடைய உரிமையை பறிக்கும்போது, விவசாயிகளோட உரிமையை பறிக்கும்போது, ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற தவறும்போது, பாதிக்கப்பட்டவங்களோட நின்று உங்களோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவான போராட்டங்களை திமுகவுக்கு எதிராக முன்னெடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறதா மாநில மாநாடு பொதுக்கூட்டத்தில் அத்தனை பேர் முன்னாடி அறிவிச்சிருக்கிறாரு. திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போதே இவர் இந்த மாதிரியாக பேசுனது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2026 தேர்தல் கூட்டணியில் திமுக, தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களுடைய உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழ தொடங்கிருச்சு. திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளில் ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் தான். இப்படி முக்கியமான கட்சிகள் எல்லாமே திமுகவோடு இருக்கக்கூடிய நேரடி பந்தத்தை உடைக்கிற விதமாக, கூட்டணி தர்மத்தை கேள்வி கேட்குற விதமாக திமுக பண்ணக்கூடிய தவறுகளை அடுத்தடுத்து சுட்டி காட்டும் போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் சொன்னது போலவே கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற கேள்வியும் எழ தொடங்கியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.